வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் அரசியல் வெளி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் ஆய்வு நிலைக்காக அதை பற்றி ஒரு அலசலுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கின்றது. அ அ இது உலகத்தின் பல பாகங்களிலும் தேர்தல்கள் முடக்கி விடப்பட்டிருக்கின்ற நிலையில், இலங்கையும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கின்ற நிலையில், ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடும், ஈழத்தமிழர்களை அரசியல் கட்சிகள் அணுகுகின்ற விதங்களையும் நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய, அதை பற்றி அலச வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முனைப்புகளோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய முழு மூச்சாக தன்னை முதல் வாக்காளராக தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற மக்களுடைய அதிக செல்வாக்கை பெற்ற கட்சியாக அது கூறப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில், ஈழத்தமிழர்களுடைய தாக்கம் அல்லது ஈழத்தமிழர்களுடைய ஈடுபாடு, கூட்டுணைவு ஜேவிபியோடு எப்படி இருக்கின்றது, எப்படியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை பார்ப்பதற்காக, அதை பற்றி எங்களுக்கு மேலதிகமாக தெரிந்து கொள்வதற்காக இன்று எங்களோடு சேனன் அவர்கள், சொலிடாரிட்டியினுடைய அமைப்பைச் சேர்ந்த சேனன் அவர்கள் எங்களோடு இணைக்கின்றார். அரசியல் தளத்தில் பல அவதானிப்புகளோடு உலகளாவிய ரீதியில் அரசியல் களங்களுக்கான ஆய்வுகளையும் நோக்கங்களையும் உன்னிப்பான அவதானத்தை மேற்கொண்டிருக்கின்ற சேனன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சேனன். வணக்கம் அக்கா. மிக்க நன்றி. இன்றைக்கு நேரம் ஒதுக்கி எங்களுடைய மெய்வழியினுடைய அரசியல் வழிக்கு மிக முக்கியமான ஜேவிபியினுடைய அணுகுமுறையும், ஜேவிபி கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்கு பலவிதமான எதிரான, தமிழருக்கு எதிரான இனவாதங்களை கக்குகின்ற ஒரு கட்சியாக பார்க்கப்பட்ட ஜேவிபி இப்பொழுது தமிழர்களுக்கு மிக நெருக்கமான கட்சியாக அவதானிக்கப்படுகின்றது. இந்த அவதானத்தில் இந்த அவதானத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஜேவிபிக்கினுடைய ஆதரவு வலுக்கின்றது என்று பெரும்பாலான ஊடகங்கள் தங்களுடைய பதிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? தமிழ் மக்கள் மத்தியில் ஜேவிபியினுடைய ஆதரவு வலுக்கின்றதா? தமிழ் மக்கள் மத்தியில் ஜேவிபியுடைய ஆதரவு பலப்படவில்லை, பலப்படுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் அவர்கள் கடுமையாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற, பலப்படுவதுன்றது பெரிய வார்த்தை தானே, அப்படி அல்ல. ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவை திரட்டுவதற்கான பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் சார்ந்து இயங்குவோர்கள், ஜேவிபி சார்ந்து இயங்குவோர்கள் கடுமையான பிரச்சாரங்களை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல இடங்களில் ஜேவிபியை சார்ந்தவர்கள் கூட்டங்களை போட்டு ஆதரவுகளை திரட்டுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இதற்கு முன்பு பல்வேறு விங்ஸ் இருக்கு இல்லையா, தெற்கில் இருந்த கட்சிகள் சார்ந்த வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கோரினார்கள் தானே. பொன்சேகாவுக்கு சொன்னார்கள், மைத்திரிக்கு ஓட்டு போட சொன்னார்கள், இப்படி எல்லாம் நடந்தது. ஏன் அனுரவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் இன்னொரு ரிஸ்கை இதுல இந்த இடத்துல எடுத்து ஏன் அதை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த இந்த பொசிஷனை ஏன் தமிழ் கட்சி அமைப்புகள் எடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஒரு தீவிர தேசியவாதிகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது தீவிரமான ஒரு வலதுசாரிகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நடவடிக்கை தான் இன்று இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த இத்தகைய பிரச்சாரம் முழுமையாக தமிழ் மக்கள் மத்தியில் ஈடுபடுகிறதா என்றால் இல்லை, ஒன்று. இரண்டாவது, இந்த தமிழ் தலைமைகள் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகள் சார்ந்த டிஎன்ஏ என்றே சொல்ல முடியாது, இப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஆதரவு கொடுக்கப்படாததுக்கு அவர்கள் ஒரு வலதுசாரிய ஒரு பின்தங்கிய கொள்கைகளை உடையவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதல்ல காரணம், இவர்கள் சொல்கின்ற காரணம் வேறு. ஏனென்று சொன்னால், ஜேவிபி நீங்கள் முன்பு சொன்னது போல், உங்களுடைய இன்ட்ரடக்ஷனில் குறிப்பிட்டது போல, ஜேவிபி ஒரு இனவாத கோர் இருக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இயங்கி கொண்டு வந்த ஒரு அமைப்பாக இருந்தது சமீப காலங்களில். இந்த கேரக்டரில் பெரிய மாற்றம் ஒன்றும் உருவாகவில்லை. இதுதான் இருக்கின்ற நிலைமை. இப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அது வலதுசாரி இடதுசாரி எந்த ஒரு சக்தியையும் ஆதரவு தர சொல்லி கேட்க முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் இதுவரைக்கு இப்ப கனடாவில் பெரும் வரவேற்பு கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. ஸ்வீடனில் அவர் அதற்குரிய புலம்பெயர் தமிழர்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கார். இப்பொழுது லண்டன் வர இருக்கின்றார். கடந்த வாரங்களில் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி என்ற பகுதிகளில் பெருந்திரளான மக்கள் அனுரவினுடைய கூட்டங்களில் பங்கேற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறார். அவர் அடிக்கடி
அடிக்கடி அவர் தன்னுடைய உரைகளில் சொல்லிக் கொள்வதென்று தமிழ் மக்கள் தங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரோ வாயிலாக கேட்டவைகளை வெற்றுக்கொண்டு எங்களை பற்றி தப்பெண்ணிதம் வச்சிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நேரடியாக எங்களை வந்து தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் என்ன விதமான கொள்கைகளோடு சிந்தனைகளோடு இருக்கின்றோம் என்பதை நேரடியாக அணுகுங்கள் என்று வெளிப்படையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடந்த காலங்களில் ஜேவிபி தான் செய்ததை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, எப்படியான விடயங்களை கடந்த காலங்களில் தமிழருக்கு எதிராக செய்திருக்கின்றது என்பதை தமிழர்கள் மறக்கின்றார்களா, எப்படி நாங்கள் பார்க்கலாம், அல்லது என்ன வகைகளை செய்திருக்கிறார்? நல்ல கேள்விகள், ஏராளமான கேள்விகளை ஒன்றிணைத்திருக்கிறீர்கள். முதலாவது நான் சொல்லுவேன், உங்களுடைய ஊடகத்தில் அனுரா இங்கு லண்டன் வருகிறார் தானே, அவரை வந்து உங்களுக்கு ஒரு செவ்வி அளிக்க சொல்லுங்கள், மொழிபெயர்க்கலாம், அவர் சிங்களத்தில் பேசட்டும், வேணுமென்றால் விவாதிப்போம். அவர் சொல்கின்ற பொய்யை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நேரடியாக. வெறும் முழுமையான பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார் அனுரா. இன்று வரைக்கும் எந்த விதமான மக்களுக்கான தமிழ் மக்களை எப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன எதை வைத்து புரிந்து கொள்வது? தமிழ் மக்களுக்கான உரிமை, வவுனியாவில் பெரிய கூட்டம் போட்டோம், அங்கு பெரிய கூட்டம் போட்டோம், இங்கே பெரிய கூட்டம் போட்டோம் தமிழ் மக்கள் மத்தியில் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த பெரிய கூட்டத்தை நீங்கள் எவ்வாறு போட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். ராஜபக்ச உடைய காலகட்டத்தில் அவர் தேர்தலில் நிற்கும் போது அவர்களும் தான் பெரிய கூட்டத்தை போட்டார்கள். 20-30 பஸ்ஸுகள் அள்ளி கொண்டு போகும் தெற்கில் இருந்து அவ்வாறு தான் திரட்டினார்கள். அங்கும் அவ்வாறு தான் திரட்டினீர்கள். அங்கு நீங்கள் பேசும்போது சொன்னார் என்னென்று சொன்னால், அங்கு பெரிய கூட்டம் என்று வாலண்டரியா போய் மக்கள் அள்ளுப்பட்டு அங்கு ஜேவிபி ஆதரவு கொடுத்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த ஒரு சிச்சுவேஷன் கிடையாது தமிழ் மக்கள் மத்தியில். தெற்கில் வந்து நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அறகலைய போராட்டம், இதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய அங்கர், அதாவது அந்த கோபத்தை பிரதிபலித்தவர் பலர் ஒருவித ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஜேவிபிக்கு. அந்த கோபத்தை ஜேவிபி பயன்படுத்துகிறது. அவர்களையும் இவர்கள் முழுமையாக ஏமாற்றத்தான் போகிறார்கள். இதையும் குறிப்பிட வேண்டும். தெற்கிலையும் இவர்கள் வழங்க போவதில்லை. அங்கு IMF இந்த எக்கனமி பொறுத்த அளவில் ரணிலுக்கு மாற்றான முழுமையான திட்டமிடலை இவர்கள் வைக்கவில்லை. பேசுவோம். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் மிக மோசம். தமிழ் மக்கள் மத்தியில் இவர்களுக்கான ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பது மிக தவறான ஒரு கருத்து. இவர்கள் வளமையை விட அதிகமான வாக்களை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இத்தகைய பிரச்சாரம் மூலமாக. உண்மைதான். அதுக்காக முழுமையான ஆதரவு வந்துவிட்டோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அங்கு அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து தமிழ் மக்கள் மோடரேட்டான தமிழ் மக்களோடு மட்டும் வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பேசும்போது. அதாவது என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஐக்கிய இலங்கையை ஏற்றுக்கொண்டு, அதாவது ராஜபக்ச என்ன சொன்னாரோ அதையே இவர் இன்னொரு மொழியில் சொல்கிறார். இன்னொரு மொழி ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாருங்கள், நாங்கள் ஒன்றாயிருங்கள், நாங்கள் உங்களுக்கான சில உரிமைகளை தாருகிறோம், அதன்படி அடிப்படையில் நாங்கள் ஒன்றா வாழலாம், 3 இனங்களும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக இலங்கையில் வாழலாம். இந்த பேச்சை நாங்கள் கேட்டு புளிச்சாயிற்று. எங்களை திருப்பி கேட்டோம். அப்படி வாழ முடியாது. தமிழ் மக்களுடைய ஜனநாயக கோரிக்கைகள், அவர்களுடைய தேசிய கோரிக்கை உட்பட முடக்கப்பட்ட நிலையில் இந்த ஒன்றா வாழ்வோம், எல்லாரும் சமமாகத்தான் இருக்கிறோம் என்ற அந்த பேச்சை வந்து சும்மா பிரச்சாரம், வெற்று பிரச்சாரம். இது ஒரு மீனிங்லெஸ் தமிழ் மக்கள் மத்தியில். நீங்கள் இன்னொரு அடுத்த கேள்வியையும் சுட்டி காட்டியிருக்கிறார். சொல்கிறார், தாங்கள் பேசுவது தமிழ் மக்களுக்கு புரியும். முட்டாள்தனமாக பேசாதீர்கள் அனுரா. நீங்கள் இங்கு வந்திருந்த பொழுது, முன்பு இங்கு ஒரு கூட்டம் போட முயற்சித்த பொழுது பலர் கேள்வி கேட்டார்கள். ஒரு மூச்சு பேச்சு பதில் சொல்ல உங்களால் முடியவில்லை. தமிழ் மக்களுக்கு நீங்க முதலே விளங்கப்படுத்தி இருக்கலாமே. கேள்வி கேட்டோம். நான் எழுதிய கட்டுரை இப்பவும் இருக்கின்றது கொழும்பு டெலிகிராஃபில் போய் வாசிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டவுன் ஆஃப் அனுரன்னு சொல்லி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியவில்லை தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமை கோரிக்கைகள் உட்பட. ஏனென்று சொன்னால், இவர்களும் யுத்த குற்றத்துக்கும் பின்னால் நின்றவர்கள், இன்று வரைக்கும் அந்த பிரச்சனையை டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருப்பவர்கள். ஆரம்பத்திலிருந்து போகலாம் வரலாறு. ஆனால் 87 90 வரையும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஒரு ஆயுத போராட்டம் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாம் சொல்லுகிறீர்கள். புலிகளை எல்லாம் ஒரு தீவிரவாதிகள் என்றுதான் நீங்கள் நடத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்த தீவிரவாதம் அந்த சமயத்தில் அளவுக்கு புலிகள் ஒரு காலமும் செய்யவில்லை. இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் நான் இது சொல்லுவது.
இது முக்கியமான பிரச்சனை. இதை தெளிவாக டீட்டெயிலாக கதைக்க தயாராக இருக்கிறோம். 87ஆம் ஆண்டுல இருந்து 90ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் IPKF வந்திருந்த காலப்பகுதியில் நீங்கள் இவர்கள் எல்லாம் நாட்டை உடைக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு டிக்ளேர் செஞ்சு, அதாவது பேட்ரியாட்டிக் விங் ஒன்றை கட்டி எழுப்பினீர்கள். அதனுடைய பேரே அதுதான், பேட்ரியாட்டிக் அமைப்பு ஒன்று. அதனுடைய ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பை JVP கட்டியது. இதை சார்ந்தவர்கள் நீங்கள் ஏராளமான கொலைகளை செய்தீர்கள், எத்தனையோ வயலண்டை செய்தீர்கள். முற்று முழுதான தீவிரவாதம் என்று சொல்லப்படுகிற நடவடிக்கைகள், எல்லா இடதுசாரிகளை கொன்றீர்கள், பல ட்ரேட் யூனியனை கொன்றீர்கள். இந்த விக்ரமாக கூட இன்றும் சூட்டு காயத்தோட தான் இருக்கிறான். நீர்கள் சுட்ட காயம்தான் அவருக்கு இருக்கிறது. நீங்கள் சந்திரிகாவுடைய ஹஸ்பண்ட் யாரால் சுடப்பட்டார் அந்த சமயத்தில்? JVP தான் சுட்டது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு மோடரேட்டான, நீங்க சொல்ற அந்த மோடரேட்டான ஒரு வியூ அவரிடம் இருந்தது. இத்தகைய தெற்கில் இருந்த மோடரேட்டுகளை பழிவாங்கி கொலை செய்து கொண்டிருந்த நீங்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியில் மோடரேட்டோடு நாங்கள் வேலை செய்வோம் என்று சொல்ல வருகிறீர்கள். இதான் இத்தகைய ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்கு. அதுக்கு பிறகு வடக்கு கிழக்கு இணையக்கூடாது என்று சொல்லி கோர்ட்டுக்கு சென்றது யார்? அங்கிருக்கின்ற முதலாளித்துவ கட்சிகளில் நீங்கள் சென்றீர்கள். JVP இவர்கள் சென்ற பொழுது அங்கிருந்த தீவிரமான ஒரு வலதுசாரிய இன்னவாத ஒரு நடவடிக்கை நடந்தது அந்த கோர்ட்டில். அது டீட்டெயிலாக வேணும் என்றால் பேசுவோம். இருக்கின்றது வரலாறு. நீங்கள் சென்று இல்லை வடக்கு கிழக்கு ஒன்றிணைய கூடாது என்று உடைத்தீர்கள். அது ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களுடைய தேசியம் சார்ந்த ஒரு கருத்தோ அல்லது எதுவுமே பலப்படக்கூடாது என்பதுதான் உங்களுக்கு நோக்கமாக இருந்ததே தவிர உங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கவில்லை. இது முழுமையான ஒரு தீவிர இன்னவாத அடிப்படையான நடவடிக்கைகள் இவை. இந்த நடவடிக்கைகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். இதை விட பேருந்து யுத்த காலத்தில் 2009 அதை விட மிகப்பெரிய ஒரு வேலையை செய்தீர்கள். நீங்கள் ராஜபக்ச வெல்லுவதற்கு காரணமாக இருந்தது JVP-உடைய யூனியன், JVP-உடைய கேம்பெயின். இதன் பிறகு நீங்க இந்த ராஜபக்சவுடன் வேலை செய்தீர்கள். இடதுசாரிகள் என்று அவர் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலேயே வெறுப்பாக இருக்கின்றது. நான் ஒரு இடதுசாரி என்று என்னையும் அடையாளப்படுத்திக் கொள்பவன். இவர்களும் இடதுசாரி என்று சொன்னால் நாங்களும் அப்படி இடதுசாரி என்று சொல்வது. நீங்கள் ஒரு மிக தீவிரமான படுகொலை செய்த அரசாங்கத்தில் இருந்தீர்கள். மிகப்பெரிய படுகொலை செய்யப்படும் பொழுது அமைதியாக இருந்தீர்கள். எந்த பிரச்சாரமும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் அப்படியே பின்னால் சென்றீர்கள். வெற்றி கோதையில் வெற்றி பிரமிதம் நடந்து கொண்டிருந்த பொழுது அதை எதிர்த்தீர்களா? இன்று வரைக்கும் ஏதாவது சொன்னீர்களா? இல்லை. இன்று வரைக்கும் இந்த யுத்த குற்றங்கள் செய்தவர்கள் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அரசாங்கத்திற்காக ஒரு வார்த்தை, ஒரு சொல் பேச தயாராக இருக்கிறீர்களா? தமிழ் மக்களுடைய போராட்டம், தமிழ் மக்கள் மத்தியில் இன்று இலங்கை வரலாறை காணாத அளவுக்கான மிகப்பெரிய போராட்டம் இந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாக. இன்று வரைக்கும் நீங்கள் ஒரு லிப் சர்வீஸ் அளவில் சொல்கிறீர்களே தவிர இந்த அவர்களுக்கான பதில் என்ன? அங்கிருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கான பதில் என்ன? இவை சாதாரண கோரிக்கைகள். ஒரு இடதுசாரி என்று சொல்லிக் இருப்பவர்கள் இது தீவிரமான ஒரு தெளிவான ஒரு பொசிஷனை வைக்க முடியும். அங்கு வைக்கிறார்கள் பல இடதுசாரிகள். இவர்கள் தான் வைக்க முடியவில்லை. அங்கு இருக்கிறார்கள் தெற்கில் இடதுசாரிகள் இவற்றை சொல்வது. தேசிய கோரிக்கைக்கு அப்பால் இந்த ஜனநாயக கோரிக்கைகளை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 13 அமெண்ட்மெண்டை எடுத்துக்கொள்வோம். இன்று வரைக்கும் வடக்கு கிழக்கு ஒன்றுபட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், தனி தமிழிலம் அல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்று அங்கிருக்கின்ற வலதுசாரிகள் சொல்கின்ற ஏன் நீங்கள் கூட வேலை செய்த ராஜபக்ச வழங்குகிற அளவுக்கு கூட உங்களால் வழங்க முடியவில்லை. தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். 13 அமெண்ட்மெண்டை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இவர்கள் தயாரில்லை. வடக்கு கிழக்கு ஒன்றிணைப்ப இவர்கள் தயாரோ? 13 அமெண்ட்மெண்ட் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவது அதுதான். வாருங்கள் அனுர, பேசுங்கள். எங்கள் மாதிரி இருப்பவர்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால் பால் பிடிப்பவர்களுக்கு வைத்துக்கொண்டு சும்மா மக்களை ஏமாற்றுகிற வேலை செய்யாதீர்கள். நேரடியாக பேசுவோம். நேரடியாக வந்து வேறுமென்றால் சொல்லுங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை. இது சம்பந்தமாக நாங்கள் கேட்கின்றோம். இன்று வரைக்கும் நீங்க 13 அமெண்ட்மெண்ட் செய்யலாம், எல்லாம் செய்யலாம் என்று ரணில் சொல்ற மாதிரி இவரும் சொல்லுகிறார். இன்று வரைக்கும் அதை முழுமையாக வடக்கு கிழக்கு சார்ந்த உங்களுடைய பொசிஷன் என்ன முடிஞ்சிருமா? நீங்கள் இன்று கிழக்கில் இருக்கின்ற பிள்ளையாரோடு இணைந்து வேலை செய்யலாம் என்று ஓடித்திரிகிறீர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. இதான் இருக்கின்ற நிலவரம். இவர்கள் பொறுத்தளவில் இந்த ராஜபக்சவுடன் வேலை செய்த எச்சசோச்சங்கள் அல்லது ரணிலுடன் வேலை செய்த எச்சசோச்சங்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இவர்களுடன் இணைந்து வேலை செய்ய இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே. தவிர மக்கள் மத்தியில் மக்களுக்கான உரிமைகள் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இவர்கள் தயாரில்லை.
இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஆகவே சிச்சுவேஷன். இவர்கள் தயார் இல்லை என்பது தமிழர்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். அவருடைய அடிக்கடி வார்த்தைகளை சொல்றார். இப்பொழுது ரணில் யுத்தம் ஒன்றை கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக எங்களுடைய புத்தக சாலையை யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தது ரணில் தன்னுடைய யுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக ரணிலுடைய திட்டம் என்று அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையில் 1983 ரைட்ஸை உருவாக்கினது ரணிலும் ஜெயவர்த்தனாவுமே ஒழிய தாங்கள் இல்ல, தங்கள் மேல் பழி போடப்பட்டது, தங்களுடைய அமைப்பு தடை செய்யப்பட்டதாக அடிக்கடி தன்னுடைய பேச்சுக்களில் உரையில் கூறிக்கொண்டிருக்கிறார். இது தமிழ் மக்களை நம்பக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நாங்கள் கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாக வரலாறுகளை பார்க்கலாம். வரலாறுகளை திரிவு செய்யலாம். தமிழ் மக்களுடைய விடுதலை கோரிக்கை என்பது நீங்கள் சொல்வது போல் லைப்ரரி அங்கிருந்த நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வடு, இன்று வரையும் தொடர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வடு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில். இன்று வரைக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எவரும் எடுக்கவில்லை. அது ஒன்று. ஆனால் அது மட்டுமல்ல காரணம் தமிழ் மக்களுடைய தனிநாடு கோரிக்கை சார்ந்த பிரச்சனை என்பது. தமிழ் மக்கள் தேடிய தேசிய அடையாளங்கள் பல முடக்கப்பட்டு அவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட பொழுதுதான் இந்த தேசிய கோரிக்கை என்பது எழுந்தது. இது மட்டுமல்ல, எங்களுக்கு ஏமாற்று வித்தை என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஏமாற்று வித்தை செய்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இதற்கு அப்பால் பல்வேறு நடவடிக்கைகள் நடத்திருக்கின்றன. ஓகே, ரணிலுக்கு நேரடியாக இதில் பங்கு இருக்கின்றது. யுஎன்பி என்ற ஒரு கட்சி மிக கேவலமான முறையில் தமிழ் மக்களுடைய உரிமைகளை தாக்கிய வரலாறு இலங்கையில் இருக்கின்றது. அந்த வரலாறு எல்லாருக்கும் தான் இருக்கின்றது. தெற்கில் ஜேவிபி உட்பட இதுதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். ஜேவிபி உட்பட நாங்களும் சொல்கின்றோம். நீங்கள் ரணில் 83 கலவர பிரச்சனையில் அங்கிருந்த ஒரு திட்டமிடப்பட்ட இனவாத அடிப்படையில் நடந்த வன்முறை. நான் சொல்கிறேன் இல்லையா, இதே பேச்சை அனுர பேச தயாராக இருக்கிறாரா? 83 நடந்த இனக்கலவரத்தில் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் பங்கு பெற்றினார்கள் என்பதற்கான பிரச்சனையை அங்கிருந்த ஐக்கிய தேசிய கட்சி பதிவு செய்யவில்லை. இதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி அல்ல பதிவு செய்தது, ஊடகங்கள் பதிவு செய்தன. பல ஊடகங்கள் பதிவு செய்தன. இதை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அது ஜேவிபி, அது எங்க உறுப்பினர் இருந்தா எங்களுக்கு தெரியாது அப்படி நடந்திருக்கலாம் என்றதை கூட ஏற்றுக்கொள்ளவர்கள் தயாரில்லை. ஏனென்று சொன்னால் இன்று வரைக்கும் தங்கள் மத்தியில் ஒரு கோராக ஒரு இனவாதம் இயங்கி கொண்டிருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவர்கள் தயாரில்லை. இதான் இருக்கின்ற தேசியம், அது சிங்கள பௌத்த இனவாத கோர் ஜேவிபிக்குள் இருந்ததா இல்லையா என்ற கேள்வியை இவர்கள் எதிர்கொள்ள தயாரில்லை. இன்றைக்கு ஜேவிபியில் இருந்த பல இளைஞர்கள் வெளியில இன்னொரு அமைப்பு கட்டியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் வெளியில் வந்தார்கள். பெரும்பான்மையர் கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட இளையோர் ஜேவிபியிலிருந்து வெளியேறினார்கள் ஒரு கட்டத்தில். அவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் அதுக்குள் இருந்த இனவாதம். நேரடியாக அவருடைய தலைமையில் இருந்தவர் நேரடியாக சொல்லியிருக்கின்றார். இதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். தலைமையில் இருந்தவர் நேரடியாக சொல்லியிருக்கின்றார். நாங்கள் சிவப்பு கொடியை கீழே போட்டு தேசிய கொடியை கையில் தூக்கினோம் என்று ஜேவிபியை கொண்டு நடத்தின முக்கியமான தலைமை உறுப்பினராக இருந்த குமார் குணரத்னம் சொல்லி இருக்கின்றார். அப்ப இத்தகைய ஒரு நிலவரம் வரலாறு உங்களுக்கானது. இதை நீங்கள் பூசி மெழுகாதீர்கள். உங்கள் உறுப்பினர்கள் தான் 83 தாக்குதலில் ஈடுபட்டார்கள், அதாவது பிளான் பண்ணின தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்பதை ஊடகங்கள் தான் பதிவு செய்திருக்கின்றன. நீங்கள் அது தவறு, அப்படி ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பேசுவது போல் அதை கண்டிக்க தயாரா? நாங்கள் பேசுவது போல் சொல்ல தயாரா? இது ஒரு திட்டமிட்ட இனவாத அடிப்படையில் நடந்த ஒரு நடவடிக்கை. இந்த தமிழ் மக்கள் மீதான இன்ஜஸ்டிஸ் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண தயாரா? இன்று வரைக்கும் பல குடும்பங்கள் இன்று வரைக்கும் கொம்பன்சேட் பண்ணப்படாமல் தான் இருக்கின்றார்கள். இதை பற்றி பேச தயாரா? இது இல்லை. சும்மா மக்கள் மத்தியில் ஏமாற்றுவ வித்தை என்று சொல்வது இதுக்குத்தான். நீங்கள் சொல்லக்கூடாது, மேலோட்டமாக பேசக்கூடாது. மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவர்களுக்கு ஆதரவு வழங்கவும், என்டிபி வேற ஜேவிபி வேற என்று கூட பேசுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஜேவிபியுடைய கோர் என்பது இன்று வரைக்கும் இனவாத கட்சி தான். இன்று வரைக்கும் மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த பிரச்சனையை பற்றி இவர்கள் பேச போவதில்லை. அது எங்களுக்கு தெரியும். அங்க இருக்கின்ற பெரும்பான்மையான கட்சிகள், அங்க இருக்கின்ற சில இடதுசாரிகளை தவிர வேற யாருமே அதை பேச போவதில்லை. அது எங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் வழங்க நீங்கள் தயாரா? மக்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை பற்றி பேச தயாரா?
குறைந்தபட்ச மினிமமான ஒரு கோரிக்கை, இதை கூட உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு எதுக்கு இந்த மார்க்சியம் மண்ணாங்கட்டி எல்லாம்? சொல்ல வேண்டியதானே உங்களுடைய பிரச்சனை இதுதான் என்று. உண்மையில் இடதுசாரிகள் என்ற அந்த கோட்பாட்டுக்குள் வரும் பொழுது இவர்களுடைய கொள்கைகளும் செயற்பாடுகளும் ஆத்திரத்தை ஊட்டுவனவாகவே பலருக்கு இருந்து வருகின்றது. இதை கடந்து இது ஒரு தமிழனுக்கு எதிரான விரோத போக்கை காட்டுகின்ற கட்சியாக அதனுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தாலும் கூட ஒரு தேர்தல் என்று வரும் பொழுது பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, அதேபோல அன்றகுமாரனுடைய ஜேவிபி பலவிதமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றது மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. இந்த வகையில் பொதுவாக தமிழ் மக்கள் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதை கடந்து பார்க்கும் பொழுது இந்த பிரதான கட்சிகளுக்கு தாங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் என்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் விரோத போக்குகளை கடந்து ஜனரஞ்சகமாக மக்களை ஈர்க்கக்கூடியதான வாக்குறுதிகளை அல்லது ஈர்க்கக்கூடியதான செயல் திட்டங்களை ஜேவிபி முன்வைத்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஈர்க்கக்கூடியதா அந்த ஈர்க்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக ஜேவிபியினுடைய இருக்கின்றது என்று நீங்க பார்க்கிறீங்க? மக்களுக்கு அல்லது நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஜேவிபியிடம் இருக்கின்றதா? இல்லை. இது அடுத்த முக்கியமான பொருள். ஜேவிபியை பொறுத்தளவில் தமிழ் மக்கள் மட்டும் ஆதரவல்ல, யாருமே ஆதரவு கொடுக்க முடியாது. உண்மையில் அங்க இருக்கிற எந்த கட்சியுமே இந்த நிலைப்பாட்டை வைக்க என்று தயாரில்லை. இதுதான் இருக்கின்ற யதார்த்தம். உங்களுக்கு தெரியும், IMF நம்பித்தான் நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று சொல்லி ரணில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் சிலர் சொல்லுகிறார்கள், அதில் உண்மை இருக்கின்றது. ரணிலுடன் IMF வேலை செய்ய தயாராக இருக்கும், ஈஸியா இருக்கும். IMF தான் பலி என்றால் உங்களுக்கு IMF தான் வழி என்றால் ஏன் ரணிலுக்கு போடக்கூடாது, ஏன் ஜேவிபிக்கு போடணும்? இதைத்தானே ஜேவிபியும் சொல்கிறது. என்ன விதத்தில் நீங்கள் IMF-ஐ மீறிய அல்லது அங்கிருக்கின்ற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை மீறிய முறையில் ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை. நீங்கள் தயவு செய்து அவர்கள் மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கிறார்கள், போய் பாருங்கள். சாதாரணமாக உங்களுக்கு 1964ஆம் ஆண்டு ஜேவிபி உருவாகுவதற்கு முக்கியமாக இருந்த காரணம், ஜேவிபி பலப்படுவதற்கு முக்கியமாக இருந்த காரணம், 1964ஆம் ஆண்டு LSSP என்று இயங்கிக் கொண்டிருந்த இடதுசாரிய கட்சி எவ்வாறு அங்கிருந்த SLFP-யுடன் ஒரு இணைந்து ஒரு கொம்ப்ரமைஸான அரசாங்கத்தை உருவாக்கிய தருணத்தில் அந்த ஏமாற்று நடவடிக்கை தான் ஜேவிபியை பலப்படுத்தியது. ஜேவிபி பிரச்சாரம் செய்தது, இடதுசாரிகள் ஏமாற்றுகிறார்கள், நாங்கள் அங்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தார்கள் இல்லையா உறுப்பினர்களை தெற்கில். அந்த அந்த அதே நடவடிக்கையை விட மோசமான ஒரு நடவடிக்கை என்று ஜேவிபி செய்கிறது. ஆனா அந்த சமயத்தில் இருந்த மேனிஃபெஸ்டோ, அந்த சமயத்தில் இருந்த அவர்களுடைய LSSP முன்வைத்ததோடு தற்போது NDP வைக்கின்ற மேனிஃபெஸ்டோவை கம்பேர் பண்ணி பார்க்கவும் தயவு செய்து ஆய்வாளர்கள். மக்கள் மத்தியில் இது தெரியாது. அதை செய்தீர்களானால் உங்களுக்கு தெரியும், ஜேவிபி சாதாரணமாக அந்த சமயத்தில் SLFP என்ற ஒரு வலதுசாரிய கட்சி வைத்த ஒரு கோரிக்கைகளோ நடவடிக்கைகளை கூட முன்வைக்கவில்லை. நீங்க மேனிஃபெஸ்டோ போய் பாருங்க. நாங்கள் பெண்களுக்கான உரிமை வழங்குவோம். இது என்ன, அது ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு பொசிஷன், நாங்க அதுக்கு ஜேவிபிக்கு போட வேணுமா வாக்கு? இது அடிப்படையில் எந்த கட்சியும் வழங்க வேண்டிய உரிமைதான். நாங்கள் உதாரணத்துக்கு அதாவது நீங்க அதுல இருக்கின்ற மேனிஃபெஸ்டோ இருக்கின்ற பாயிண்ட் எல்லாம் எந்த ஒரு கட்சி எல்லா கட்சியும் வழங்கும். அடிஷனலா நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் எந்த தெளிவும் இல்லை. பொருளாதார கொள்கை பற்றி கேட்டால் எந்த தெளிவுமே இல்லை. அங்கு நடந்த கொழும்பில் நடந்த ஒரு கூட்டத்தில் எல்லா மைக்கையும் ஓஃப் பண்ண சொல்லி போட்டு, இதே அனுர நான் பப்ளிக்காக கேட்க இருக்கின்றேன், எல்லாரும் ஓஃப் பண்ணுங்கன்னு சொல்லிப்பட்டு இனவாதத்தின் அடிப்படை எப்படி இயங்குகிறதுன்றதை பாருங்கள். மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு சில விஷயத்தை சொல்லலாம், ஆனா இனவாதம், நீங்கள் ஒன்றுபட்ட இனவாத மத்தியில் நீங்கள் குளிர்காய்கிற நிலைமையைத்தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிற ஜேபி. அங்கிருந்த ஒரு கூட்டத்தில் பொதுவாக எல்லாரும் சிங்கள மக்கள் தான் இருந்தார்கள். இவர்கள் இனவாத அடிப்படையில் பார்க்கிறார்களே தவிர வர்க்க அடிப்படையில் பார்க்கவில்லை. ஏனென்றால் அங்கு இவர்களுக்கு எதிரான சக்தி இருந்தது இவர்களுக்கு தெரியவில்லை, உணர முடியவில்லை. எல்லாரும் சிங்களவர்கள் தான் இருந்தவர்கள் என்ற நிலையில் எல்லாரும் மைக்க ஓஃப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு, நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு காலமும் இந்திய மேற்கு அரசுக்கு எதிராக போக மாட்டோம், நாங்கள் இந்த IMF-ஓட சேர்ந்து தான் செய்ய போறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது நடந்ததா இல்லையா என்றதை நான் நேரடியாக முன்வைக்கின்றேன், கேட்கிறேன் அனுரவுக்கு. இது நடந்ததா இல்லையா, இதை நீங்க சொன்னீர்களா இல்லையா? இதைத்தான் ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் நடந்த விஷயம். இதை நேரடியாக சொல்லலாம் இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லட்டும் பார்க்கலாம்.
அப்ப நீங்கள் மக்களுக்கு ஒரு சும்மா காட்டுறதுக்கு ஒரு விஷயம், உண்மையான நடவடிக்கை என்பது இன்னொரு விஷயமாக இருக்கின்ற ஒரு அதே டபுள் ஸ்டாண்டர்ட், அதே வேலையை தான் செய்கிறீர்கள். ஜேஆர் என்ன செய்தாரோ அதைத்தான் அனுரவும் செய்ய விரும்புகிறார். இன்ஃபேக்ட் ஆனால் உண்மையில் அவர் ஜேஆரோட தன்னுடைய தான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவதற்கான முனைப்பில் ஈடுபட்டு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவேன் என்ற ஒரு விடாப்பிடியான கொள்கையோடு அவர் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப தன்னுடைய அமைச்சரவை ஆட்சி தான் ஜேவிபி ஆட்சி அமைத்தால் தன்னுடைய அமைச்சரவையில் புத்திஜீவிகளை கொண்ட அமைச்சரவையை உருவாக்கி நிர்வகிக்க முடியும் என்பது அவருடைய ஒரு கொள்கையாக அதை இருக்கிறது. ஏற்கனவே அதே வேளை ரணில் செய்திருக்கிறார். அவர் அதுக்கான என்ன புதுசா முனைப்புகள் எடுக்கிறார். எப்படி அவர் இப்ப என்ஜினியர்ஸுடைய பொருளியலாளர்களுடைய மகாநாடு, பெண்களுடைய மகாநாடு, இப்படி பல புத்திஜீவிகளுடைய மகாநாடுகள் பலவிதமான பல கோணங்களில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புத்திஜீவிகள் எல்லாம் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பின்னால் செல்கிறார்களா? எப்படி பார்க்கலாம்? அவருடைய ஒரு ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த புத்திஜீவிகள் தொழிற்சங்கங்கள் கூட இருக்கின்றன இல்லையா? அப்ப அதை நீங்க தொழிற்சங்கங்கள் எப்படி இருக்கு. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் முக்கியமான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் சொல்கின்ற அத்தனை விஷயத்தையும் தான் ரணிலின் சொல்கிறார். ஏற்கனவே அறகலைக்கு பிறகு புத்திஜீவிகள் அல்லது அதில் இருந்த ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு சின்ன அமைப்பை கட்டியிருக்கிறார் ரணிலோ ஏற்கனவே. நீங்கள் எவ்வாறு மற்றவர்கள் செய்யாத புதிய விஷயத்தை செய்ய போறீங்க? ஏற்கனவே இதை ரெக்கவுண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு புதிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கை என்பது பலப்பட்டு ஜேவிபி ஒரு தேர்தலில் வெல்லலாம் என்ற நிலையால் அங்கே ஒரு கூட்டு ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான இன்னொரு திட்டமிடல் போய்கொண்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலை முதல் வைத்து கைப்பற்றி அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கு போவதற்கான உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த அடிப்படையில் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அறகலை இயங்கியவர்கள், புத்திஜீவிகள், பல்கலைக்கழகங்களில் இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன அமைப்பு அட்வைசரி போர்டி ஒன்றை உருவாக்குவதற்கு ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சி உடன்பட்டிருக்கிறது. இதில் ஜேவிபி புதுசாக என்ன சொல்ல வருகிறது? இதுல என்ன, அதாவது இதுதான் பிரச்சனை. இப்ப என்ன, நான் கொஞ்சம் முதல் சொன்னேன் இல்லையா, ஜேஆர் செய்ததை தான் இவரும் செய்ய இருக்கிறார். அது பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது நியோ லிபரல் ஒஃபென்சிவ் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை தலைமை தாங்கி முன்னெடுத்தவர் ஜேஆர் ஜெயவர்தனா இலங்கைக்கோள். அவரை நாங்கள் அனுரோடு கம்பேர் பண்ணும் போது நீ ஒரு மிகப்பெரிய முட்டாள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் எழுவார்கள். நாங்கள் தெரியாம இந்த கருத்தை ராண்டமாக சொல்லவில்லை. ஆனா நாங்க கேட்கிறோம் அடிப்படையில் எந்த வகையில் நீங்கள் இந்த நியோ லிபரல் ஒரு கொள்கைகளில் இருந்து முரண்பட்டு வேறுபட்டு நிற்கிறீர்கள்? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லட்டும். இந்த நேரடியாக தானே கேட்கிறோம். வரட்டும், ஏவிபியின் ஆதரவாளர்கள் அனுர இதுக்கு பதில் சொல்லட்டும். எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறீர்கள் என்றால் கிடையாது. நீங்க பேசலாம், நாங்கள் அவர்களை கூப்பிடுவோம். குற்றம் சாட்டுகின்ற விஷயம் என்ன சொன்னார், பொருளாதார ரீதியாக எங்களை வீழ்ச்சி அடைய செய்வதில் வளங்களை எல்லாம் விற்றுவிட்டார், வளங்களை எல்லாம் அழிவடைய செய்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வரும். ஒரு சிக்கன திட்டம் ஒன்றை கொண்டு வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான யோசனையை அன்று முன்வைக்கிறார் இல்லையா? பொருளாதாரத்தை இது நாட்டை கட்டி எழுப்ப பொருளாதார ரீதி இது சரி. நீங்க சொன்னது போல இதை நேரடியாக சொல்லி பேசட்டும். இதைத்தான் கேட்கிறோம். நீங்கள் என்னன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, மக்கள் சிக்கனம் செய்யணும், அதன் அடிப்படையில் நீங்க சொல்றீர்கள் வாங்கி விட்டார்கள். இப்ப நாங்கள் கேட்கிறோம் தெளிவான கேள்விகளைத்தான். அதாவது இந்த சைனா ஹம்பான் தோட்டையில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை எடுத்த பிரச்சனை இருக்கு இல்லையா? இதற்கு எதிராக ரணில் பிரச்சாரங்களை எல்லாம் செய்தார் இல்லையா? ஐக்கிய தேசிய கட்சி செய்த பிரச்சாரம் தானே. அந்த சமயத்தில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களா ஐக்கிய தேசிய கட்சிக்கு? அந்த சீனா ஆதரவை விலத்துவதற்காக, சீனாவுடைய ஆக்கிரமிப்பை விலத்துவதற்காக இல்லை. இன்று வரைக்கும் சீனாவுடன் எத்தகைய முரண்பாட்டை நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீர்கள்? நீங்கள் அந்த ரிவோக் பண்ண போகிறீர்களா? அந்த நிலங்களை திருப்பி கைப்பற்ற போகிறீர்களா? சீனாவுடனான உறவை என்ன நீங்க முன்வைக்கிறீர்கள்? நீங்கள் சீனாவை மையப்படுத்திய ஒரு நிலவரத்தை தான் திருப்பி உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் தவிர நேரடியாக கேட்கிறோம். இதுக்கு நேரடியான ஒரு பதில் சொல்லட்டும், முடிஞ்சால் சொல்லட்டும். இன்று வரைக்கும் அங்கிருக்கின்ற இந்திய அரசு வடக்கை கைப்பற்றுகிறது, சீன அரசு தெற்கே கைப்பற்றுகின்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே ஏற்கனவே நிறைய அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு இந்தியாவோட. எந்த கான்ட்ராக்டை ரிவோக் பண்ண இன்றைக்கு அனுர தயார்? எதற்கும் தயார் இல்லை. இன்று வரைக்கும் நீங்க சீனாவுடனான இந்த கொம்பாந்தொட்டையில் இருந்து இந்த கொழும்பு போர்ட் வரையும் இருக்கின்றது கான்ட்ராக்ட் இல்லையா? எந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு கையாள போகிறீர்கள்?
எவ்வாறு நீங்கள் நீங்க அங்க இருக்கும் அந்த அம்பானி, அதானி இந்த எல்லாரும் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஏராளமான நிலங்கள், ஏராளமான இன்வெஸ்ட்மென்ட்கள் பிரச்சனைகள் எல்லாம் உடன்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றன. சட்டமே மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற எரிபொருள் சார்ந்த பிரச்சனைகளை கையளிப்பதற்காக இந்தியாவிடம் சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள். இதை நீங்கள் திருப்பி மாற்றப் போகிறீர்களா? நாங்கள் தெளிவான கேள்வியை தான் கேட்கிறோம். மக்களுக்கு சும்மா ஏமாற்றி வித்தைகள் செய்யாதீர்கள். இந்த கேள்விகளுக்கு பதில் இதெல்லாம் செய்ய மாற்றப் போறார்களா? கிடையாது. இவர்கள் மாற்றப் போவதில்லை. இன்று வரைக்கும் அவர் அங்கு இந்தியாவுக்கு சென்று நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் கொடுத்து வந்து விட்டார் அனுர. சோ இந்த அடிப்படை, அதாவது கண்டினியூஷன், எவ்வாறு தற்போது இருக்கின்ற அரசுடைய தொடர்ச்சியாகத்தான் தாங்கள் இயங்க போகிறோம் என்பதைத்தான் இவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதைத்தான் நான் முன்னாடியும் சொல்றேன். அதே கொள்கை, அதே நிலைப்பாடு அடிப்படை தான். இவற்றிலிருந்து முரண்படுவர்கள் தயவு செய்து முன் வந்து பேசுங்கள். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கிறோம். தவறு இல்லை, அப்படி இல்லை, இப்படித்தான் என்று சொன்னார். அதற்கு இவர் என்ன சொல்கிறார் சொன்னா ஆன்டி கரப்ஷன், அதாவது நாங்கள் வந்து இங்க இருக்கின்ற கரப்டடான இதுவரை இருந்த முதலாளித்துவ கட்சிகள் எல்லாம் ஒரு கரப்டடான கட்சிகள், இதுக்கு மாற்றாக நாங்கள் கரப்ஷன் இல்லாத ஒரு கட்சியாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். இதை நாங்க நம்ப மாட்டோம். உங்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் அரசாங்கத்தில், புதுசானவர்கள் அல்ல. விமல் வீரவம்சல இருந்து பலர் உங்கள் கட்சியில் இருந்தவர்கள் தான் ஏராளமான கரப்டட் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு என்று நிற்கிறார்கள். உங்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் தான் விமல். அப்ப உங்களுக்கு என்ன கேரண்டி நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று மக்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எடுக்கலாம் உங்களுடைய புதிய கரப்ஷன்களை கண்டுபிடிப்பதற்கு. நீங்கள் இந்த வெற்று வாக்குறுதிகளை வைத்துக் கொண்டு வராதீர்கள். எல்லாரையும் ஏமாற்றுவது போல் எங்களையும் ஏமாற்றிவிட முடியாது. சரி சேனன், உங்களுடைய கருத்துக்களிலிருந்து ஒரு அரசை அமைப்பதற்கு எந்த தகுதியுமற்ற ஒரு கட்சியாக அவருடைய கட்சி இருக்கின்றது. அதே வேளையில் ஈழத்தமிழர்களுக்கான எந்த பலன்களையும் ஒரு சிறு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாகாண அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலை என்று உங்களுடைய கூற்றுக்களிலிருந்து பார்க்கிறது. ஆகவே ஒரு தகுதியற்ற இப்ப ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று வரும்பொழுது உலக நாடுகள் ரீதியாக அனுரவனோடான சந்திப்புகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுடைய டெல்லிக்கு அடிக்கடி சென்று இருக்கின்றார். இப்படியாக உலக பூகோள ரீதியிலே அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, சர்வதேசம் அவரை எப்படி பார்க்கிறது, அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றதா, அல்லது ஏற்றுக்கொள்வதற்கான உந்துதலை கொடுக்கின்றதா, எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்விதான். நீங்க இப்ப தகுதி என்ற சொல்லை நான் பாவிக்க மாட்டேன். தகுதி என்பது அங்கு யாருக்கும் இல்லை. ஒரு மக்களுக்கான அரசை வழங்குவதற்கு, மக்களுக்கான ஒரு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு யாருமே இன்று தயாரில்லை. இதுதான் இங்கு இருக்கின்ற நிலைமை. மக்களுக்கு தெரிவில்லை ஒன்று. அதே சமயம் அதனாலதான் இந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. ஜேவிபிக்கு போடுவோம் லெசர் ஈவிலிசம் என்று சொல்லுறோம் இல்லையா? இந்த பிரச்சனைகள் பலப்படுவதற்கு காரணமாக இருப்பது தான். வேறு வழி இல்லை, இதைத்தானே செய்யலாம், வேற என்ன இருக்கு என்று நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் மேன் என்று ப்ராக்டிக்கல் உமன் இருக்கணும் இல்லையா? இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான், அரசியலில் இல்லை நான் சொல்லுவேன். ஆனா நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்டீர்கள் இல்லையா, அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்த பிரச்சனை. இன்று அனுர வெற்றி அடைந்தால் ஸ்டில் அங்கிருக்கின்ற முதலாளித்துவ சக்திகள், அங்கிருக்கின்ற வெஸ்டர்ன் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டுக்கு அது ஒரு அடிதான். அனுர வெற்றி என்பது அவர்களுக்கு பின்னடைவு தான். இதை இல்லாமல் செய்வதற்கான எல்லாவித நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இந்தியாவை பொறுத்தளவில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஜேவிபி வெல்வதை அங்கு இந்தியாவோ அல்லது மேற்கோ யாருக்குமே அது உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் ஜேவிபியுடைய வெற்றி என்பது அல்லது என்டிபியுடைய வெற்றி என்பது அங்கு நாட்டுக்குள் சீனாவுடைய ஆதிக்கம், சீனாவுடைய கை பலப்படுவது தான். அதுதான் அதனுடைய ரிசல்ட் என்பது அவர்களுக்கு தெரியும். அது பல பலமான ஆதாரங்களும் இருக்கின்றன அதை சப்போர்ட் பண்ணுவதற்கு. இந்த நிலைப்பாடு பலமாக இருக்கின்றது தெளிவாக. அது ஜேபியுடைய வெற்றி என்பது ஒரு முதலாளித்துவத்துக்கு ஒரு அடிதான். அதில் என்ன சொல்ல முடியாது. அதற்காக நாங்கள் ஒரு லெசர் ரிவ்யூஸ் அடிப்படையில் ரைட் அப்படி என்ன சரிதானே பேருந்தை நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது, திருப்பி கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது டீட்டெயிலாக. அப்ப ஜியோ பொலிட்டிக்கலா வந்து இந்த நிலை இருப்பதால் தனக்கு ஒரு சிக்கல் உருவாகலாம் என்ற அடிப்படையில் தான் அனுரவும் அவர்களை சார்ந்த டீமும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இவர்கள் சந்திக்கிறார்கள், ஐஎம்எஃப் சந்திக்கிறார், இந்த மேற்கு அம்பாசிடர்களை சந்திக்கிறார்கள், இந்தியாவில் செல்றார்கள் என்று கரண்டி கொடுக்கிறார்கள். நாங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல, நீங்கள் எங்களை பயப்பட வேண்டாம், உங்களுடைய நலனுக்கு எதிராக நாங்கள் வரப்போவதில்லை என்ற பிரச்சனையைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள்.
எங்கள் அரசு ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரத்தை பிடிக்க வேணும் என்றதுதான் இவர்களுக்கு நோக்கமே தவிர, எந்த வகையில் முந்தைய எல்எஸ்எஸ்பி நான் சொன்னேன் இல்லையா, செய்ததை கூட செய்ய இவர்கள் தயாரில்லை. அந்த சமயத்தில் வந்து சில ராடிக்கலான ஒரு டிசிஷன் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்தார்கள் இல்லையா, அது அந்த எதையுமே இவர்கள் செய்ய தயாரில்லை. இவர்களை பொறுத்தவரை அதிகாரத்தை பிடிப்பது என்ற ஒரு ஒற்றை பாதை தான் இருக்கின்றதே தவிர, உண்மையில் ஜேவிபி அரசு அதிகாரத்தை கைப்பற்றுமாக இருந்தால், ஜேவிபி தலைமையில் இருக்கின்ற என்டிபி அரசு அதிகாரத்தை கைப்பற்றுமாக இருந்தால், செல்வநாயம் சொன்னதை, இது ஒட்டுமொத்த நிலவரம், செல்வநாயம் சொன்னதை தான் சொல்ல வேண்டியிருக்கும். நீ தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்றணும். இவர்களை பொறுத்த அளவில் இந்த அங்கிருக்கின்ற சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் உட்பட யாருக்குமே முழுமையான எந்த விதமான நலன்களையும் சாதாரண ஒரு முதலாளித்துவ கட்சி வழங்குவதற்கு அப்பால் நான் சொல்வது செல்வதற்கு இவர்கள் தயாரில்லை. ஒன்று. ரெண்டாவது, தமிழ் மக்களை பொறுத்தவரை ஃபினித்தோ. ராஜபக்சவை விட ராஜபக்சவை நான் ஆர்கியூ பண்ணுவேன், ஒரு வரலாற்றை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனாக இது ஒரு ஆர்கியூமெண்டாகத்தான் வைக்க முடியும், ஃபேக்சுவல் அல்ல. நான் ஆர்கியூ பண்ணுவேன், ராஜபக்சவை இனவாத நடவடிக்கைகளை நோக்கி மேலும் தள்ளுவதற்கு காரணமாக இருந்ததும் ஜேவிபி தான் என்று. இன்று வரையும் பாருங்கள், அந்த அங்கிருக்கின்ற விமல் இருந்து அந்த டீம் என்ன செய்கிறது என்று. ராஜபக்ச காணாது என்று சொல்லி அவர்கள் எத்தகைய இனவாதத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். சீன கப்பல் வரும்பொழுது கதரை போட்டிருந்து வரவேற்றார்கள், மாலை போட்டு இல்லையா. இந்த கோரில் இருந்து, இந்த நிலையில் இருந்து மாற்றம் இல்லை அவர்கள் மத்தியில். ஜேவிபியுடைய கோர் இங்கு தமிழ் சுரடாட்டியை சார்ந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்பை சார்ந்த தோழர்கள் இங்கு ஒரு போராட்டத்தை நடத்தினோம். எங்களுக்கு பக்கத்தில் நின்று கூட இவர்கள் ஒரு போராட்டத்தை செய்வதற்கு தயாரில்லை. நீங்கள் இனவாதிகள் என்று எங்களை திட்டுகிறார்கள். அங்க வந்து பக்கத்தில் சற்று தள்ளி போய் நின்று சிங்கள கொடியை பிடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு சற்று தள்ளி நின்றவர்கள் புலிக்கொடியினர் கொஞ்சம் பேர் நின்றார்கள். அதை நோக்கி தீவிரவாதிகள் என்று அவர்கள் கத்தினார்கள். வீடியோ கொடுத்து நீங்க போய் பார்க்கலாம், நான் ஏற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஸோ இவ்வாறுதான் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளையோ அல்லது கோரிக்கை வைப்பவர்களையோ இவர்கள் அணுகுகிறார்கள். அனைவரும் தீவிரவாதிகள். நீங்கள் வந்து இன்றைக்கு யூனிட்டரி ஸ்டேட் தமிழ் மக்களுக்கான பல தீர்வுகள் அல்லது பல செயற்பாடுகளை ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேற்கொள்கின்ற போது பல விடயங்களுக்கு நிறையவே நேரடியாகவோ பாராளுமன்றங்களில் கூட எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறது ஜேவிபி என்பது வரலாறு கடந்த உண்மையாக இருக்கின்றது. இந்த நிலையிலும் கூட அது இப்போ உதாரணமாக விடுதலை புலிகளின் பேச்சாளர் அன்டன் பாலசிங்கம் கிளிநொச்சியில் வந்து இறங்கும் பொழுது பெரும் எதிர்ப்பை தெரிவித்த அன்றகுமார் இல்லையா, பாராளுமன்றத்தில் எடுத்து பெரும் அதற்கு எதிராக முற்றுமுழுதான எதிர்ப்பை வெளியிட்டது அன்றகுமாரவாக இருக்கின்றார். இப்படி பல அவர் நேரடியாகவே இனவாதம் கக்கிய நேரடியான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாற்றங்கள் மாறலாமோ அல்லது உண்மையாக மாறியிருக்கிறார்களோ என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் அன்றகுமார் தன்னுடைய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக, வெற்றியை ஆட்சியை அமைப்பது, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கூட்டணி அமைத்திருக்கின்ற விடயங்கள் யாருடனோட கூட்டு சேர்ந்திருக்கார், யாரை கூட்டு சேர்க்க முனைகின்றார் என்றதை உங்களுடைய அவதானத்தில் பார்க்க முடிகின்றதா? அந்த தமிழர் அல்லது சிறுபான்மையினம் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் அல்லது முஸ்லிம்களோடு எப்படி அவருடைய கூட்டணிவு இருக்குது? உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் எவ்வாறு ராஜபக்ச கூட்டை உருவாக்கினார் என்று. அதாவது கிழக்கில் பிள்ளையான் போன்றவர்கள், வடக்கில் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள், மலையத்து உங்களுக்கு தெரியும் அவர்கள் தொடர்ந்து காசுக்கு வாங்குகின்றவர்கள், தொண்டமான் குடும்பம், இதுதான் கூட்டணி இலங்கையில் நடந்திருக்கிறது. நாங்கள் ஒளிச்சு மறைச்சு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இங்கு. இந்த கூட்டணியை என்னோட தொடர்ச்சி தான் அனுரா. இதிலிருந்து மாற்றாக அனுரா இயங்குவார் என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு உங்களோட ஊடகத்தில் வந்து பேசிட்டு சொல்லுங்க, நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இவர்கள் தயாரில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வந்து இங்கே வருகிறார், ஏதாவது அலட்டுவார், போயிடுவார். இத்தகைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவர்கள் பதில் சொல்ல போவதில்லை. நீங்கள் சொல்கின்ற கூட்டு என்பது இவர்கள் செய்கின்றது. இவர் கூப்பிட்டு பேசலாம் சிலர். உங்களுக்கு தெரியும், சுமந்திரனை வர சொல்லி போட்டு நாங்கள் இல்லை, சுமந்திரன் போன பிறகு கேவலப்படுத்துகிறீர்கள். ரணில் மிக கேவலப்படுத்தினார். இலங்கைக்குள் இருக்கின்ற முக்கியமான எனக்கு முரண்பாடுகள் இருக்கின்றது சுமந்திரனோடு, பல்வேறு கொள்கை ரீதியான. ஆனால் ஒரு ஃபேக்ட் இருக்கின்றது, இலங்கைக்குள் இருக்க முக்கியமான ஒரு சட்டத்திறனி அவர்.
இல்லை 3 மொழியும் பேசக்கூடிய தெளிவாக சிந்திக்கிற ஒருவர். நீங்கள் அவரை ஹியூமிலியேட் பண்ணினீர்கள். ரணில் கூப்பிட்டு ஒரு கட்டத்தில் ஒன்றும் தெரியாதவர் போல் இப்படி நடத்தினீர்கள். அதே நடவடிக்கையை தான் அனுர சார்ந்த அமைப்பும் செய்கின்றது. இவர்கள் எப்படி இத்தனைக்கும் சுமந்திரன் நீங்க சொல்ற ஒரு மோடரேட் ஆன ஒரு தமிழ் லீடர், அவரோடு உங்களால் இயங்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எங்களுக்கு தந்து விடுவீர்கள், நடவடிக்கைகள் எடுப்பீர்கள் என்று சொல்லி. நோ, சான்ஸே இல்லை. இதுதான் இருக்கின்ற நிலவரம். அங்கு கோராக இருக்கின்ற ஊறி கிடக்கின்ற இனவாதத்தின் ஒரு பகுதி நீங்கள். இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. அங்கு ஊறி கிடக்கின்ற இனவாதத்தின் ஒரு பகுதி, அதனொரு பிரதிபலிப்பு தான் நீங்கள். நீங்கள் இன்றைக்கு சிலர் கேட்கலாம், ஓ நீங்கள் ஒரு இடதுசாரியா இருந்து கொண்டு ஏன் இதை சப்போர்ட் பண்ணாங்க, இப்படியான ஒரு கவலத்தை தானே செய்தீர்கள். முந்தைய இடதுசாரிகள் வந்தபோது கூட இப்படித்தான் நீங்கள் LSSP வந்தபோது கூட சப்போர்ட் பண்ணாம தீவிர வலதுசாரிகள் தலைமைகளின் பின்னால் நின்றீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கலாம் சிலர். இங்கே இருக்கிறவர்கள் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சிலர் அதை கேட்கலாம். நான் அவரிடம் திருப்பி கேட்கிறேன், JVP அந்த நடவடிக்கையை முன்பு எடுத்ததா? இல்லை. விஜயகுமார துங்கவை JVP ஏன் கொலை செய்தது? விஜயகுமார துங்கவை JVP ஏன் கொலை செய்தது? விஜயகுமார துங்க அந்த சமயத்தில் முன்வைத்த ஜனநாயக கோரிக்கைகள் அல்லது தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு கோரிக்கைகள் உட்படக்கூட ஒரு பாதி, ஒரு சொட்டு கூட இன்று JVP வைக்கவில்லை. இன்று அதில் ஒரு பகுதி கூட இன்று JVP வைக்கவில்லை. நீங்கள் அப்படி ஒரு முற்போக்காக ஒருத்தர் வருகிறார், அவர் நான் முழுமையான இடதுசாரி என்று சொல்லவில்லை, விஜயகுமார துங்கவை நீங்கள் அவரை போட்டு தள்ளினீர்கள் கேள்விக்கிடம் என்று. இன்று JVP அதே மாதிரியோ நான் ஒரு அந்த அதே இனவாத டைப்ல இருந்தால் நான் இன்றைக்கு அனுரவா போட்டு தள்ளணும். இந்த அரசியலை தானே செய்தீர்கள் நீங்கள். ஸோ அப்ப இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. ஒட்டு மொத்தமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஜனநாயக கோரிக்கைகளும் போராட்ட சக்திகளாக அடையாளப்படுத்துவோர் எல்லாரையும் நீங்கள் தீவிரவாதிகள் என்று ஒதுக்குகிறீர்கள் இன்று வரைக்கும். அப்படி இருக்கின்றவர் நீங்கள் பேச முடியாது. தீவிரவாதம் இத்தனை பெரிய தீவிரவாதங்கள் எல்லாம் செய்துவிட்டு. ஸோ இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இவர்களை பொறுத்தளவில் சாத்தியமே இல்லை. இந்த கோர், அதாவது இவர்களுடைய பேட்ரியாட்டிக் விங் இருக்கு இல்லையா, அதனுடைய பகுதி தான் இவர்கள், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இவர்கள். இன்றைய அதுவரையும் சாத்தியமே இல்லை. இவர்கள் மக்கள் மத்தியில் பொருளாதார கொள்கைகள் சார்ந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போதில்லை. ஆனா நான் இதை சொன்னோன்னே நீங்க சொல்லக்கூடாது, கேட்கலாம் நீங்க சில ஒரு மற்ற ஏன் இந்த சில கட்சி ஒன்றுமே செய்யாதா, சில விஷயங்களை செய்யும் தான் என்று. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதை ரணிலையும் செய்ய தயாராக தான் இருக்கேன். என்ன விதத்தில் இது டிஃப்ரெண்ட், இதைத்தான் நான் கேட்கிறேன். NDP எத்தகைய விதத்தில் ரணில் அல்லது சாஜித் இவர்களை விட மாறுபட்டு இருக்கிறார்கள்? இடதுசாரிகள் என்று தாங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், தங்களை மார்க்சியவாதி என்று சொல்லிக்கிறார்களே தவிர எந்த விதமான கொள்கை தெளிவோ அல்லது ஒரு எந்த விதமான பொருளாதார எதுவுமே கிடையாது இவர்கள் மத்தியில். எதுவுமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன் சப்சிடி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. கொல்விநாடி சில்வா முந்தி இருந்த பெரும் தலைகள் இருக்கிறார்கள் இல்லையா, NM பெரேரா போன்றவர்கள், இவர்களோட அனுரவை கம்பேரே பண்ண முடியாது. கம்பேரே பண்ண முடியாது. எந்த விதமான அடிப்படை நாலேஜுமே இல்லை. நான் நேரடியாக இந்த பப்ளிக்கா தான் சொல்லுகிறேன். மார்க்சியம் சார்ந்த எந்த விதமான அடிப்படை இப்ப எந்த அடிப்படையிலும் அடிக்கடி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அடிப்படையிலுமே கம்பேர் பண்ண முடியாத தகுதி நிலைக்கு தன்னை தரம் உயர்த்தி கொள்ளாத ஒரு தலைவராக இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய நிலைமை என்னால் இப்படி ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது, யாருக்கு வாக்களிப்பது தமிழர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுஜன பெரமுன ஒரு பக்கம், ஐக்கிய தேசிய மக்கள் கட்சி ஒரு பக்கம், சஜித் பிரேமதாசனுடைய கட்சி ஒரு பக்கம், ஆண்ட்ரோகுமார் ஒரு கட்சி ஒரு பக்கம். இந்த நிலையில எங்களுடைய பொது வேட்பாளரை தமிழர்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், அது முடிவிலியாக போய்கொண்டிருக்கின்ற கலந்துரையாடல்கள் இன்னுமே இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களுடைய வாக்கு யாருக்கு செல்லலாம் அல்லது எப்படி அவர்கள் வாக்களிக்கலாம் என்றது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி இருக்கு சேனா? இது நாங்கள் எல்லா காலத்திலையும் எங்களுக்கு முன்னால் எந்த தெரிவும் சரியான தெரிவும் முன்வைக்காமல் உங்களுக்கு சில விஷயங்களை தந்து ஓட்டு, அதாவது உங்களோட கையை வெட்டுவன் காலை வெட்டுவன் நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு கை போகணுமா கால் போகணுமா என்ற சாய்ஸை தான் எங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான தெரிவுகளை தந்து விட்டு தேர்வை செய்யுங்கள் என்ற கோரிக்கை எங்களுக்கு இல்லை, ஒரு காலம் இருக்கவில்லை, இப்போதும் இல்லை. இப்போது இன்னும் மோசமாக இருக்கின்றது. எந்த தெரிவுமே செய்ய முடியாது. தமிழ் மக்களை பொறுத்தளவு, நான் சொல்றது ஒட்டுமொத்தமாக இல்லை, தமிழ் மக்கள் பொறுத்தளவு குறிப்பாக யாருக்குமே வாக்களிக்க முடியாது. எவருமே தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து இல்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்றது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பெரிய கேள்விதான்.
தனிப்பட்ட முறையில் ஒரு முற்போக்கான தெளிவான ஒரு அமைப்பை கட்ட வேண்டும். அதற்கான ஒரு கோலிஷனை நோக்கியாவது நகர வேண்டும். வேற வழி கிடையாது. இனியாவது அதை செய்வோம். நான் சொல்வது தமிழ் மக்கள் மட்டும் சார்ந்ததல்ல. நீங்கள் ஒரு ஒரு இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள், இன்றைக்கு இலங்கை என்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ அதுதான் அடிப்படை. அதற்குள் இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டான சார்ந்த ஒரு தேர்தலில் பங்கு பெற்றும் பொழுது நீங்கள் ஒரு சிங்கள மக்கள், மலையக மக்கள், முஸ்லிம் மக்களோட உரிமைகளை விட்டு விட்டு தனியாக பேச முடியாது. அதை விட்டு விட்டு பொது வேட்பாளர் முன்வைப்பதில் எந்த அர்த்தமே கிடையாது. இப்போ இலங்கை பாராளுமன்ற தேர்தலுக்கு போகக்கூடாது. இதான் இருக்கிற சிச்சுவேஷன். ஒன்று பாய்காட் பண்ணணும், அல்லது பேசாம நீங்கள் அந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற தேர்தல் மட்டும் பங்கு பெற்றுட்டு நிற்கணும். இதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். அப்ப இதை தாண்டி செல்வதானால் இன்று ஒரு அமைப்பை தனிப்பையான ஒரு இலங்கை வரையான ஒரு அமைப்பை கட்டி நிமித்துவதற்கான வேலையை அது தமிழ் தலைமையாக இருந்தால் நல்ல தமிழ் தலைமையாக இருக்கட்டும், அது எந்த தலைமை, சிங்கள தலைமையாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் தலைமையாக இருக்கட்டும், மலையத்தில் இருந்த தலைமையாக இருக்கட்டும், யாரு தலைமை எந்த இனத்திலிருந்து வருகிறார் என்பதில் எந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறார் என்பதுதான். நாங்கள் இனவாத அடிப்படையிலான ஒரு மேலான விமர்சனத்தை வைக்கவில்லை. என்ன கொள்கையை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள் என்றுதான் கேட்கின்றோம். ஸோ அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அமைப்பு கட்டப்பட வேண்டும். அது அனைத்து ஜனநாயக கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு தேசிய கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இலங்கைக்குள் அத்தகைய அமைப்பை கட்டுவதற்கான வேலையை இன்றைய தொடங்குங்க. இப்படி இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இப்படி சாய்ஸே இல்லாத ஒரு சாய்ஸை மக்களுக்கு முன்னால் திணித்து கொண்டே இருப்பது, ஒருத்தருக்குமே போடலாது. ஏதாவது சூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு லெஸ்ஸர் ரிவிலியூஸ் பண்ணிட்டு அவர் இன்னொரு அடியை போட்டுட்டு போவார், வாங்கி போட்டு இன்னொருத்தனுக்கு அடி போடுறதுக்கு, தொடர்ந்து அடி போடுறதுக்கு நாங்கள் வாக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் இருக்கிற சில. இதை விட்டுட்டு இன்னொரு வகையாக கட்டுவோம், இன்னொரு அமைப்பொன்றை கட்டுவதற்கான முயற்சியை இன்று முன்னெடுப்போம். பார்க்கிறீர்கள் இன்று இருக்கின்ற இந்த மோடரேட்டான சுதந்திர மோட எவ்வளவு ஹியூமிலியேட் படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி. இது வரலாறு முழுக்க நடந்ததான். ஜே.ஆர். ஜெயவர்தனா செய்தார், இன்று ரணில் செய்கிறார், அனுர செய்தார். தொடர்ந்து நடக்கிற பிரச்சனை தான் இது. இதை மாற்றுவதாக இருந்தால் ஒன்றுபட்ட கொள்கை அடிப்படையிலான ஒரு இண்டிபெண்டான தனி அமைப்பு வேணும். அது இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கலாம். இப்போ அதுக்கான தெளிவுகள் மக்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ கட்டப்படுவதற்கான தொடர்க்கும் பொழுது அது மைனாரிட்டியாகத்தான் இருக்கும். எல்லா அமைப்பும் பெரும்பான்மையாக கட்டப்படுவதில்லை. இத்தகைய அமைப்புகள் இத்தகைய ஒரு கோலிஷன், இத்தகைய ஒரு நடவடிக்கையை நோக்கி நகர்வதற்கான அடிப்படை தேவைகள் இருக்கின்றன. அதை நோக்கி நகர்வதை விட வேற வழி இல்லை. இது இந்த தேர்தல் களத்தை ஒரு போராட்ட களமாகவும் நாங்கள் பாய்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக. மிக்க நன்றி சேனன். ஒரு நீண்டதொரு உரையாடல் இருந்த பொழுது மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய தேவை, இவங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு ஒரு தேர்வே இல்லை, ஒரு சாய்ஸ் இல்லை. அந்த சாய்ஸுக்குள் நின்று கொண்டுதான் எங்களுடைய தலைவரை தேடுகிறோம் அல்லது எங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரியை நாங்கள் தேடுகின்றோம் என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை என்றே சொல்லணும். ஆகவே ஈழத்தமிழர்களுக்கு எங்கு விடிவு, எப்படி விடிவு, யாரிடம் விடிவு என்று கேட்பதும் அல்லது எப்படி எங்களுடைய பொருளாதார வாழ்வியலை மேம்படுத்துவது என்ற கேள்வியும் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆகவே மிக்க நன்றி. அனுரகுமார பிரித்தானியாவுக்கு வர இருக்கின்றார். பலருக்கு இப்படியான கேள்விகள் இருக்கலாம், தெளிவுபடுத்த வேண்டிய அல்லது தெளிந்து கொள்ள வேண்டிய அல்லது அனுரவை ஆதரிப்பதற்கான அல்லது அனுரவிலிருந்து மாற்று அரசியல் ஒன்றை எதிர்பார்க்கின்றவர்கள் முன்வைக்கப்பட கேள்விகளை நிச்சயமாக முன்வைக்க வேண்டும் என்பது சேரனுடைய வேண்டுகோள் மாத்திரமல்ல, பொதுவாக அனைத்து ஈழத்தமிழர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி சேனன், எங்களோடு இணைந்து கொண்டதற்கு. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. உங்களோட பேசுறது இந்த உரையாடல் மிக முக்கியமான உரையாடல் என்று நினைக்கிறேன். பலரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனுரவுக்கு ஆதரவாயிருப்பவர்கள் தொடர்ந்து உங்களோட தொடர்பு எண்ணி உங்களுடைய விவாதத்துக்கு வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் நினைக்கிறேன். அவர்கள் எதிர்த்து சொல்வதானால் வந்து பேசட்டும். ஓகே, நன்றி. நிச்சயமாக இது பொது மெய்வழி சுதந்திரமான உரையாடலுக்கான வழியாக இருக்கின்றது. அது கட்சிகளை கடந்து மக்களுக்கான தெளிவை அல்லது மக்களுக்கான கொள்கை விளக்கங்களை தெளிவுற கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களுக்கான நகர்கின்ற வழியாக இருக்கின்றதாகவே சேனன் கூறியது போல யாரும் அவரும் பேசுவதற்கான வழியை நாங்கள் திறந்து விடுவோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேரிய பாதையில் செல்வதற்கான வழிகளை கண்டுகொள்ள முயற்சிப்போம் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களும் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.